வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன், ஜோதிடர். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எல்லா நுணுக்கி யூடியூப் சேனலில் குரு வக்கர பயிற்சி அடைகிறாரு. அதாவது குரு வக்கர பயிற்சி அடையும் போது மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்ன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ இந்த குரு வக்கர பயிற்சின்னு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், மே 1 குரு பகவான், மே 1, 2024 குரு பகவான் வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்திருப்பார். இப்போ ரிஷபத்தில் என்ன ஆகிறதுனா வக்கர பயிற்சின்ற போது அக்டோபர் 9 பிப்ரவரி 4 வரைக்கும், அதாவது 4 மாதங்கள் அவர் வக்கர பயிற்சி வக்கர நிலையில் இருப்பார். இந்த வக்கர பயிற்சின்றது எப்படி இருக்குன்னா, நட்சத்திரத்துக்குள்ளே நடக்குது. ரோஹிணி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபத்தில் நடக்குது. அப்போ இதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்ட்டு இருக்கும்போது முதல்ல ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு முக்கியமான விஷயம், நீங்கள் இது வரைக்கும் சில இடங்களில் வெளியே பணம் கொடுத்துருப்பீங்க மிதுனராசி அன்பர்கள். அவங்களுக்கு அது சார்ந்த ஒரு விதமான பயமும் குழப்பங்களும், பணம் வருமோ வராதோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சரியே, உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, எதிர்பார்க்காத இடங்கள்லேருந்து சில சமயங்களில் உங்களுக்கு பணம் வந்து உங்களை மகிழ்ச்சியான ஒரு இடத்துக்கு கொண்டு போவதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க, ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. சரிங்களா? எதுக்குன்னா, அதிகமான தண்ணீர் குடிக்கிறது, அந்த மாதிரி அதிகமான, ஏன்னா வயிறு சம்மந்தமான விஷயங்களில், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனை காட்டுது. அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். வயிறு சம்மந்தமான பிரச்சனை காட்டுதுங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு வந்து இந்த கிட்னி சம்மந்தமான பிரச்சனையும் மிதுனராசி அன்பர்கள் காட்டுது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கான தகுதியான இயற்கை உணவுகள் எடுத்திங்கன்னா எந்த பிரச்சனைகளும் வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீண்ட காலமாக இருந்தவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை இருந்துகிட்ருக்கும், கொடுக்கல் வாங்கல், சரிங்களா? அந்த மாதிரி பிரச்சனையும் கொஞ்சம் இந்த நேரத்தில் சரியாகும். உங்களுடைய கடன் அடையதுக்கும் நேரம் இந்த நேரம் வந்துட்டுருக்கு. சில சுப செலவுகள் ஏன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். மிதுனத்துக்கு 12ஆம் இடத்துல இவர் இருப்பார், குரு இருப்பார். அப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது சுப செலவுகள், அதாவது ஒரு விரயம் ஆகும் பார்த்தீங்களா, அந்த விரயம்ன்றது வந்து சில சந்தோஷமான விஷயத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணுங்கள், நல்லது தான். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த வருடத்தில் நல்லா பாருங்கள், இந்த வருடத்தில் உங்களுடைய, அதாவது வீடு புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கட்டணும்னு தோன்றவங்களுக்கு இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு அந்த இதுக்கான வாய்ப்பு தொடங்கும். தொட்டது வெற்றி கிடைக்கும், தொட்டது பொன்னாகும்னு சொல்லுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து இந்த குரு வக்கர பயிற்சின்றது வந்து உங்களுக்கு எல்லா வகையத்துலேயுமே நல்ல படம். எப்படின்னா, சில பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதாவது நம்ம சொந்தங்களோட வந்தவங்க, அந்த பிரச்சனை கூட சரியாகி ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம், உங்கள் பொருளாதார முன்னேற்றம் உண்டுங்க. பொருளாதார முன்னேற்றம்ன்றது எப்படி சொல்லலாம்னா, உங்களுடைய பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு உயர்வு உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் பாருங்கன்னா, சில நேரங்களில் உங்களுடைய கோபம் செயல்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டுருக்கும், சரிங்களா? அது உங்களை சொல்லி இது கிடையாது, உங்களுக்கு அப்போ போகும். அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் கோவப்பட்டு தான் ஆகணும்னா கோவப்பட்டு போங்க, ஏன்னா அது அந்த நேரம் பொறுக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த காலகட்டங்களில், சரிங்களா, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய திருமண வாழ்க்கைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கைன்னு சொல்கிறபோது கணவன் மனைவி சிலர் வந்து இந்த நேரத்தில் பிரிஞ்சிருப்பாங்க மிதுனராசி அன்பர்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியும், சில குரு உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு சில பாதகங்களுக்கு செஞ்சிட்ருக்கிற மாதிரி காட்டிகிட்டு அப்படின்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் கிடையாது, ரொம்ப சண்டை வந்துச்சுன்னா அந்த மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து டைவர்ஸ் வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. சில பேர் டைவர்ஸ் கூட மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள டைவர்ஸ் மூவ் பண்ணுறவங்களுக்கு என்ன ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஜாதகத்தில் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு வந்து கணவன் விட்டு பிரிந்து மனைவி விட்டு பிரிந்து கணவனுக்கும் அதில் வந்து டைவர்ஸ்ன்ற விஷயம் இந்த 4 மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கிடைச்சி அதுக்கப்புறம் 2வது திருமணம் செய்வதற்கும் புதிய வாழ்க்கைக்குள்ளே போவதுக்கும் இந்த காலகட்டங்கள் அதிகமாகிட்டுருக்கு. என்ன இதாகும்னா, அதுக்கான முயற்சி பண்ண நீங்கள் கோர்ட்டு படி ஏறி இறங்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு வெற்றி உண்டு. நான் அதான் சொல்ல வரேன். சிலருக்கு வந்து சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவீங்க திருமண வாழ்க்கை. அப்படின்ட்டு இருக்கும்போது சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மை இல்லாத மாதிரி ஆகிட்டுருக்கு. அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் பிரிஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. அந்த பிரிஞ்சால் நல்லா இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த டைம் வந்துட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு குழந்தைகள் படிப்புகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை தேவை. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் வந்து உங்களோட படிப்பு சார்ந்த விஷயத்துலையும் ஒரு மந்தநிலை ஏற்படும். அதனால் குழந்தைகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், அவங்க படிப்பில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்த பாருங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காதல் செய்கிறவங்க, இந்த காலகட்டங்களில் லவ் செய்கிற இளைஞர்கள் இவங்களாம் இருப்பாங்களா, ஆண் பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அடுத்த விஷயத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் அவசரம் காட்டாதீங்க. அதை சொல்லுவாங்க, ஒரு ஆள் சொல்லுவாங்க, அதீத நம்பிக்கை ஆபத்தில் முடியும்னு சொல்லுவாங்க. உங்கள் பார்ட்னர் உங்களை விட்டு போக மாட்டாங்க மிதுனராசிக்காரங்களுக்கு, சரிங்களா? அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்.
அப்படின்ட்டு இருக்கும்போது நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அந்த மாதிரி நெகட்டிவ்ஸான விஷயத்தையும் விட்டுருங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்கள் 2 பேருக்குள்ளே சிறு சிறு மோதல்கள் உண்டாகும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற விஷயங்கள் வந்தாலும் அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அரசியலில் இருக்கிறவங்களும் சமூக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வந்து என்ன ஒரு விஷயத்த சொல்லணும்னா, உங்கள் பின்னால் பேசுகிறக்கூடிய ஆட்கள் உங்களை சுற்றி இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை கண்டறிந்து அவங்கள்ட்ட விலகி நிற்கிறது நல்லது. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி நீங்கள் அவங்கள விட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களுடைய உயர்வை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகமாக முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. சரிங்களா சார்? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மிதுன ராசி அன்பர்கள் குரு வக்கர பேச்சு நேரங்களில் இந்த 4 மாதங்களில் வந்து எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்தி பொறுமையாக கொண்டு போயிட்டு இருந்தால் இந்த காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் நல்ல காலகட்டங்களாக அமையதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. ஐடி செக்டாரு, கவர்மெண்ட் ஒர்க்கு, ப்ரைவேட் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வேலை மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறீங்களா? புதிய வேலைக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும், நான் ஒரு வேலை தேடுறேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நபர்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு சேஞ்சஸ் காட்டுதுங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு பணம் இல்லை, எனக்கு ஒழுங்கான வேலை இல்லை, வேலைக்கு போனாலும் எனக்கு நிம்மதி இல்லை, சம்பளம் நான் வேலை பார்க்குறதுக்கு அளவுக்கு சம்பளம் எனக்கு கிடைக்கல, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி, வக்கர பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுடைய ராசிப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வருதுங்க. புரியுதுங்களா? அப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுடைய முயற்சிகள்ன்ற விஷயத்த வந்து ஒவ்வொரு படி நீங்கள் வைக்க மிதுனராசி என்பவர்களுக்கு வந்து இந்த காலகட்டம்ன்றது வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை தான் கொண்டு வரப்போகுது. என்ன அப்போ ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட நட்பாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களையும் ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்தை கேட்டு நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா, உங்களுடைய வார்த்தைகளை பதிவு பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே சுகமாக போவதுக்கும் வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. நல்லா ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு சிலர் மிதுனராசி அன்பர்களை வந்து சொத்து வாங்குறது கூட வசதிகள் ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். இந்த நேரங்களில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்க மிதுனராசி அன்பர்கள் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு கொஞ்சம் குரு பகவான்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று தட்சிணாமூர்த்தி அல்லது நவகிரக குரு, இவங்க ரெண்டில் யாராவது ஒருத்தங்களை நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை 4 மாதங்களில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி சாதகமான பலனையே கொடுப்பாருன்றதை இந்த வீடியோ மூலம் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டுருக்கும். நன்றி, வணக்கங்க.